ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுதானியங்களை ரெகுலராக எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சிறுதானியங்களை பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து அண்ட் இரும்பு சத்து இருக்கு. சிறுதானியங்களே ஒன்றான சோளத்தை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஈஸியாக செய்யக்கூடிய அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளாக தட்டி விட்டுட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளை சோளத்தில் நம்ம உப்புமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சு அந்த பேனில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளை சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா அது நல்லா வெடித்து வெள்ளை பொரி மாதிரி அப்படியே வெடித்து வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலிச்சிங்கன்னா நல்லா ரவை பதத்துக்கு வரலாம் சலிச்சு வரும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சலித்து எல்லாத்தையும் அரைச்ச எல்லா மாவையும் அதே மாதிரி சலித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா ரவை பதத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சு அந்த கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம கடலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணி அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். 2 டம்ளர் சோளத்துக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க சோள மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான சோளம் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸுக்காக நம்ம வந்து முந்திரி எடுத்துருக்கோம். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரியை நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவாங்க. வறுத்து எடுத்த முந்திரியை பார்த்திங்கன்னா இப்போ அந்த நம்ம உப்புமா மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோளத்தில் பார்த்திங்கன்னா ஃபைபர், அயர்ன் அந்த சத்தெல்லாம் இருக்குது. இது நல்லா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.